அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து என் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி அதிகமானவங்க இன்றைக்கி நம்ம இளம் பிள்ளைகள் அனைவருமே மதுவுக்கு அடிமையாகிடுறாங்க. அந்த நேரம் உங்களுக்கு பார்த்தா அதுக்கு நல்ல ருசியாக நல்ல போதையோடு தான் இருப்பீங்க. காலங்கள் நகர நகர உங்களுடைய கல்லீரல் அடிபட்டுரும். கல்லீரல் ஓரளவுக்கு நம்மளுடைய கெட்ட அத்தனை நீ என்ன பண்ணுறது அத்தனையும் வாங்கி வச்சுக்கும். ஒரே ஒரு நாள் உன் கண்ணை மறைச்சி விட்ரும். அன்னைக்கு தான் ஏன் நமக்கு அதோட வேலை என்ன பார்க்கும். நீ இவ்வளவு நீ எவ்வளவு நாளும் பண்ணுன்னா அதுவும் தாங்குகிற அளவு தாங்கும். ஆனால் ஒரு நாளைக்கு கண்ணை மறைச்சிரும். அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அடுத்தவங்க பார்த்தோன்னே உனக்கு மஞ்சள் காமலை வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ இது யாரால் இந்த விளைவுகள் வருது? சரி, நீங்கள் அப்படியே உங்களுக்கு இது வந்துருச்சுனாலும் அலைஞ்சு பல 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 வைத்தியங்களுக்கு தேடாதீங்க. நீங்கள் சாப்பிட்ட உணவை அப்பயே மாற்ற ஆரம்பிங்க. அது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே என்ன ஒரு வைரஸ் நம்ம கல்லீரலை பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அப்பயே என்ன பண்ணணும், உடனே போய் நவீன மருத்துவத்தை தேடக்கூடாது. இன்றைக்கி நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழ் மருத்துவம் நிறையா இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா கொஞ்சம் காலத்தை தாழ்த்தி ஒவ்வொன்றா பார்க்கணும். எதில் நமக்கு குணமாகும் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அப்போ உணவை மாற்றணும். உணவு உன்னுடைய அத்தனை நடைமுறைகளையே நீ மாற்றி ஆகணும். என்ன மாற்றணும், குடிக்கிறதும் கொஞ்சம் குறைக்கணும். ரெண்டாவது, உணவு நீங்கள் சாப்பிட்ட உணவை விட வேறு உணவுக்கு போகணும். தூக்கம் நல்லா கொடுக்கணும். மெயினாக அந்த உடலுக்கு வேண்டிய உடற்பயிற்சியை கொடுக்கணும். இந்த மாதிரி மாற்றத்தை பண்ணினாவே நமக்கு அந்த கண்ணில் வந்த விளைவு யார் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். டாக்டர்கிட்ட போனோன்னே நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா சொல்லிடுவாங்க கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே என்ன நடக்குங்கிறது தெரிஞ்ச அடுத்த செகண்டு பாதி உயிர் போயிடும். அப்போ தான் நமக்கு அந்த நினைவுகளே வரும். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வெளியில் காமிக்காது. ரொம்ப காலமாக தாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த விளைவை வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வெளியில் படம் பிடிச்சி காமிச்சிடும். இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் உள்ளே பாதிக்கப்படும் பொழுது காமிக்காது. அது 50, 60, 70% ரொம்ப பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வெளி தோற்றத்துக்கே கொண்டுட்டு வரும். அன்னைக்கு தான் நம்ம அவதிப்படுவோம். அப்போ இப்படியே வந்துட்டாலும் கவலைப்படக்கூடாது. இன்றைக்கி மஞ்சள் காமலைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கோணத்தில் பல வைத்தியர்களும் பல பேர் பல ரூபத்தில் மருந்து கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய கற்றுக்கிட்ட முறை. இப்போ நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லுவேன். கல்லீரல் பாதிப்பு வந்துருச்சுன்னா டோட்டலாக கிட்னி அடிபட்டு போயிடும். அப்போ பாருங்கள், கிட்னி அடிபட்டுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக இதயத்தில் அடைப்பு வரும். அப்போ ரத்தமும் கழிவை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கல்லீரலுக்கும் கிட்னிக்கும் மருந்து கொடுத்தா பியூராக ஆயிரும். ஒரு சோற்று கட்டாழை, குமரின்னு சொல்லக்கூடிய சோற்று கட்டாழை எல்லாரும் நல்ல தெளிவாக எடுத்துக்கோங்க. வந்துருச்சா யார்ட்டையும் போகணுன்னு நினைக்காதீங்க. 3 நாளைக்கு சோற்று கற்றாழையோட அடியில் ஒரு வேர் நல்ல ஆழமாக போய்கிட்டு இருக்கும். அந்த வேரை எடுத்துக்கோங்க. அந்த வேரில் ஒரு 1/2 அடி கட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கழுவி சும்மா நல்லா வெள்ளைன்னு இருக்கும். அந்த வேரை எடுத்து நல்லா துண்டாக வெட்டிக்கோங்க. நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா ஒரு 200 மில்லி அளவு தண்ணியை ஊற்றுங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை போடுங்க. நல்லா காய்ச்சி 100 மில்லியாக கொண்டு வாங்க. இல்லைன்னா 50 மில்லியாக கூட கொண்டு வரலாம். அந்த தண்ணியை காலையில் எழுந்து வச்சோன்னே வெறும் வயிற்றில் குடிங்க. குடித்து பார்த்துட்டு எனக்கு யாருக்கு மஞ்சக்காமலை நோயின்னு எந்தெந்த லேபில் டெஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்களோ இதை குடிச்சிங்கன்னா 11 மணிக்கு உணவு உள்ளே போயிடும். அவன் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பான். மஞ்சக்காமலை நோய் வந்தவங்க வாந்தி விடாத வாந்தி வரும். தண்ணி உள்ளே போனாலும் வாந்தி வரும். இதை உள்ளே கொடுத்தீங்கன்னா அந்த வாந்தி நின்றுடும், பசியை தூண்டிடும். அன்னைக்கு ஒரு நாள் உப்பில்லாத கஞ்சி குடிங்க. 24 மணி நேரமும் மறுநாள் கூட இருக்கலாம். நல்ல உப்பில்லாத கஞ்சியை குடிச்சிட்டு மறுநாள் காலை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலிகை தான் இந்த பீனாரின்னு சொல்லக்கூடிய பீனாரி மரம். அதுக்கு பெருமரம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரே ஒரு கான். ஒரு காணுன்னா
இப்படி ஒரு கான். அதே மாதிரி நம்ம கொட்டமுத்தினுடைய இலை, கொட்டமுத்துனா ஆமணுக்கு இலை, கொழுந்தோட ஒரு கான். நல்லா அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும், மாற்றி போட்டுறக்கூடாது. அந்த பீனாரி, இந்த கொட்டமுத்து, கீழாநெல்லி மூணையும் சம அளவு எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு கைப்பிடி எடுக்கணும், இடிக்கணும். 2 டீஸ்பூனுக்கு மேலே உள்ளே எடுக்கக்கூடாது. 2 டீஸ்பூன். நான் என்ன முத நாள் என்ன கொடுத்துருக்குறேன், கற்றாழையுடைய வேறு தண்ணி. மறுநாள் காலையில் இப்போ நான் சொன்ன 3 மூலிகையும் 2 டீஸ்பூனுக்கு மேலே மோரில் ஊற்றக்கூடாது. ஒரு 100 மில்லி மோர் காலையில் வெறும் வயிற்றில். அப்போ முத நாள் கம்ப்ளீட்டாக உப்பு இருக்கக்கூடாது, உப்பில்லாத கஞ்சி. மறுநாள் அரை உப்பு போட்டுக்கணும். இவரை மறுநாள் சாப்பிட்ணும். 3ஆம் நாள் அதே மூலிகையில் எந்த மூலிகை எடுக்கணும், பீனாரியை மட்டும் எடுத்துடணும். அதில் நம்ம பீக்கங்காயை சேர்த்துக்கணும். எது சேர்க்கணும், பீக்கங்காய். 3ஆம் நாள் சொல்கிறது இது. பீக்கங்காய், கீழாநெல்லி, பப்பாளி தலை, பப்பாளியோடைய தலை, இதை 3ஆம் நாள் எடுக்கணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கானு. 2 டீஸ்பூன் மேலே மோரில் கலக்கக்கூடாது. 2 டீஸ்பூனா 2 டீஸ்பூன் தான் கலக்கணும். நீ அதிகமாக நிறையா வந்து கலந்தீங்கன்னா வாமிட்டு அப்போ உடனே வெளியில் வந்துடும். இதை மோரில் கலந்து வெறும் இதில் குடிச்சிடணும். குடிச்சிட்டு அன்னைக்கு அரை உப்பு தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு இது 3 நாள் இல்லை, இன்னொரு மண்டலமும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கண்ணினுடைய தரத்தை பார்க்கணும். அதிகமான மஞ்சள் இருக்குது, பார்வை கொஞ்சம் மங்கலாகுது அப்படின்னு சொன்னோம்னா நீ 3 நாள் எடுத்தாலே உனக்கு ரிசல்ட். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நாள் வரலையும் அரை உப்பாவே சாப்பிட்ணும். 10 நாளுக்குள்ளே உனக்கு கிளியர் ஆகிரும். அதுக்கப்புறம் இதை முறிச்சுக்கணும். ஒரு ஓமத்தை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயில் போட்டு எரித்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நாள் கழிச்சு நல்லா கண்ணில் இருக்கிற மஞ்சளெல்லாம் போனோன்னே கிளியராகும். இந்த ஒன்றை தெரியாமல் இன்றைக்கி எவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க, இந்த வைரஸ் வந்துருச்சுன்னா உயிரே கொன்னுடுறீங்க. காரணம் தெரியாமல் தான். இந்த மாதிரி மருத்துவம் இந்த தமிழகத்தில் நிறைஞ்சு கிடக்கு. ஒவ்வொருத்தரும் தேடுறது கிடையாது. ஏன்னா நம்ம துரிதமான வைத்தியத்தை பார்க்க போயிடுறோம். அப்போ இந்த மாதிரி வைத்தியங்களை தேடினோம்னா அதுக்கு தான் இந்த தமிழ் மருத்துவம் ஒரு 10 நாள் லேட் ஆகும், ஆனால் சுத்தமாக்கிடும், திரும்ப வராது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த மஞ்சக்காமலை வர்றதுக்கு காரணம் யாருன்னு சொன்னேன். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞரும் இந்த குடிக்கிறத கொஞ்சம் மாற்றினீங்கன்னா தூய்மையான நாடாக இருக்குமா இல்லையா, உன் குடும்பம் நல்லா இருக்குமா இல்லையா. அப்போ கொஞ்சம் இந்த மதுவிலேருந்து விலகுங்க, அதுக்கு அடிமையாகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் திரும்பவும் அதுக்கு தான் போகிறோம். அதனால் எல்லோரும் திருந்திட்டிங்கன்னா இந்த நோயிலேருந்து நம்ம காந்து பண்ணலாம். வந்தாலும் கவலைப்படக்கூடாது. நான் சொன்னது தான் எளிமையான மருத்துவம், உயிரை கொள்ளாது. அதனால் அனைவரும் இதை பயனடைஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.